சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் கலத்திர காரகன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று அந்த சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 27 நாட்கள் அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும், சந்திரனுடைய நட்சத்திரத்திலும், செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது. அந்த சுக்கிர பயிற்சியால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், அஸ்தம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சித்திரை 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள், புத்திசாலிகள். என புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களவா, சமயோகித புத்தி இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி சாதனை புரியக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பொதுவாக இந்த அக்கவுண்ட், ஆடிட்டிங், தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் இதில் அதிக ஆர்வம்ங்கிறது இருக்கும். ரிசர்ச் துறை, கண்டுபிடிப்பு துறையில் அதிகமாக இந்த மிதுனராசி என்பவர்கள் இருப்பார்கள். எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய புத்திசாலித்தனம் மிக்க, அறிவு மிக்க தன்மை கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்ன தரும், என்ன பலன்? சுக்கிரனுங்கிறது யார்? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2க்குரியவன், 9க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அதே போல உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அவர் அந்த சுக்கிரன் இப்போ 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்போ அட்டமஸ்தானத்திலிருந்து இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ சுக்கிரனால பணத்தால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், தனத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும், பாக்கியத்தால் சில பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே அமைய இருக்கிறது. அப்போ அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கிறது, அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையாக வந்து அமர்கிறது. அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். கையில் காசு பணம் புழங்கி கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் பணத்தை கேட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும், கடன் கிடைக்கும், கடன் அப்ளை பண்ணியிருந்தா கடனும் உங்களுக்கு வந்து சேரும். பணத்தால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் கணிசமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். குடும்பம் அமைய போகுதுன்னு சொல்லுவேன், குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். குடும்பம் அமையாதவர்களுக்கு, இதுவரைக்கும் திருமண எண்ணமே இல்லாதவர்களுக்கு திருமண எண்ணங்களை தோன்றும், திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வை உருவாக்கும், குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாத தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும், பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம், புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை,
பெண்களால் அனுகூலம் ஆதாயம். குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை கட்டி காப்பதிலும் அனுசரித்து போவதிலும் எவ்வளவுதான் நம்ம உழைத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு என்கின்ற பொதுநல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்க வீட்டுக்கு சொகுசு சார்ந்த விஷயங்கள், உங்க வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கலாம். வாங்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். வாக்கு அழகா இருக்க போகுது. உங்க பேச்சு இனிமையாக இருக்க போகிறது. உங்க பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை, பேச்சினால் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. என 2ஆம் இடம் புனிதமடைய போகிறது. 2ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான், அதாவது பணத்திற்கு காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இப்ப இந்த 2 ஒன்று சேர்கிறது. அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும். படிப்பு அழகா இருக்க போகுது, அட்டகாசமா இருக்கு. நல்ல படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள், என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஸோ மாணாக்கர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள். அந்த படிப்பு எங்கே படிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். பாக்யாதிபதி ஆட்சி பலம், யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த சுக்கிரன் என்பது சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் வலிமை பெறுகிறது. அந்த சுக்கிரன் வலிமை பெறும்போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதை வாங்க வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நிச்சயமாக உருவாக்கும். 2 நாட்களாக இந்த வாகனத்தை தானே வாங்கணுங்கிறது உங்கள் மனதில் உதயமாயிட்டு இருக்கும். அல்லது குடும்பத்தினோடு டிஸ்கஸ் பண்ணி இந்த வாகனம் தான் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதுக்கான முயற்சிகள் வெற்றியாகும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும். ஸோ எந்த வாகனத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும். அதே சுக்கிரன் தான் வீட்டுக்கு காரகன். அப்ப அந்த வீட்டுக்கு காரக கிரகமான அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்கார், வலிமையா இருக்கார். தனம் கிடைக்கும். தனத்தை வைத்துக்கொண்டு, பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் தேடிட்டே இருப்பாங்க. கரெக்டான லொக்கேஷன் அமையாது. பணம் இருக்கு, எங்க வாங்குறது, எந்த இடத்துல வாங்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா? ஸோ இந்த மாதிரி குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தெளிவு பெற்று இங்கே தான் வாங்க போகிறோம், இப்படித்தான் வாங்க போகிறோம், இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க போகுது, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் சாத்தியமாகக்கூடிய அந்த இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பதுதான் வீடு வண்டி வாகனத்துக்கு உரிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தை, அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பார்த்து இருக்கக்கூடிய காரணத்தால, அப்ப 4ஆம் அதிபதி வலுப்பெறுகின்ற காரணத்தாலும், அதாவது 4ஆம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தாலும், அந்த காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால புது வாகனங்கள், புது வீடு வாங்கக்கூடிய, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த சுக்கிர பரீட்சையால சிறப்பு பெறும். 2ஆம் அதிபதி தான் உங்களுக்கு குடும்பம் அல்லவா? குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு. 2ஆம் இடம் என்பது குடும்பம். உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மாதம் சாத்தியமாகக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா குழந்தை காரக கிரகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குழந்தை உருவாக போகிறது. உங்க வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு உருவாகிறதுனால ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை பெருகக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால
குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக நிச்சயமாக அமையும். ஒரு புது உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணம், இவர்தான் இன்னார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடிய, அது தெரியக்கூடிய ஒரு புது உறவு, ஒரு பர்மிஷன் வாங்கக்கூடிய, ஒரு காதலில் இருக்கின்றவர்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மையில ஒரு 2 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு புதிய நபர் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு, காதல் சார்ந்த விஷயத்திலும் அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுத்தாலும் தூரதேசத்தை குறிக்கக்கூடிய இடமும் வந்து 9ஆம் இடம்தான். இந்த நிறைய கன்னிராசி என்பவர்கள் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா புதன் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அது குறிப்பாக சொல்ல போனால் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். கலைத்துறையில் அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை, அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கு உண்டான ஆர்வத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்கள், கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அழகுத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை, டெக்ஸ்டைலில் நல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 3-9 கனெக்ட் ஆகிறதுனால தூரதேச பிரயாணங்கள், அதை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பெண்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக அமையும். இந்த பாக்யாதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு லக்கு கிடைக்கும், ஒரு ஜாக்பாட் அடிக்கும். எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக இந்த கன்னிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.